வணக்கம். ஹோமியோபதி விழிப்புணர்வு வீடியோவை கண்டு கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு ஹோமியோபதியில் என்ன கேட்குறாங்க, எது டாக்டர் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் ஹோமியோபதியில் அப்படின்னு. எனக்கு 43 ஆண்டுகள் சர்வீஸ் நான் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் சொல்லக்கூடியது டான்சிலைட்டிஸ் கேஸை தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, டான்சிலைட்டிஸுக்கு ஒரு 1.5 லட்சம் பேஷண்ட்ஸுகளை நான் பார்த்துட்டு ஒரு பேஷண்ட்டு கூட சர்ஜரிக்கு நான் அனுப்பவில்லை. இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏன்னா அது சென்னை மாநகராட்சியில் இருந்த போதும் சரி, நான் வெளியே இன்று வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது 43 ஆண்டுகள் சர்வீஸ்லேயும் சரி, ஒரு பேஷண்ட்டு கூட, ஒரு குழந்தைய கூட டான்சிலைட்டிஸுக்காக ஆப்ரேஷனுக்காக அனுப்பணும் என்ற ஒரு கட்டம் வரவில்லை. ஏனென்றால் இவைகள் எல்லாமே ஹோமியோபதிக் மருந்துகள் மூலம் அறுவை சிகிச்சை இன்றி தடுத்து அவர்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இருக்கிறது என்று நான் இத்தனை ஒரு 1.5 lakhs ஆஃப் பேஷண்ட்டை நான் பார்த்ததுனால என்னால் உறுதியாக சொல்ல முடிகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொல்வேன், நான் உண்மையிலே நான் கிஃப்டட் சைல்டுன்னு தான் நானே சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், எனக்கு கிடைச்ச பல ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் இந்த டான்சிலைட்டிஸை நான் 1.5 லட்சம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு டாக்டர் ஜேஜி கண்ணப்பன் அவார்டு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த அவார்டை நான் வாங்கினதும் சுதா சேஷையன் அப்படிங்கிற விசி வைஸ் சான்சலர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவர்கள் கையினால் தான் நானும் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் சந்தோஷமாகவும் பெருமையாகவும் ஹோமியோபதிக்கு ஒரு அவேர்னஸுக்காக இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன் இந்த டான்சிலைட்டிஸ் நான் நிறைய எடுத்தேன்னா, எங்கள் கேம்ப் நாங்கள் நிறைய பண்ணும்பொழுதும் சரி, மற்றபடி ஒரு 2 நாள் 1 நாள் முகாம்கள் விட்டு நாங்கள் செய்யும்பொழுதும் சரி, பப்ளிக்கில் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டயக்னோசிஸ் தான் இது. ஏன்னா ஒரு கேம்பில் உட்காரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் இருந்தால் போதும். ஸோ அந்த டார்ச் எடுத்து ஹான்னு சொல்லுமான்னு சொல்லி வாயை திறந்து நமக்கு பார்க்கலாம். பார்த்தோன்னா அதில் உங்களுக்கு டான்சிலைட்டிஸ் இருக்கிறது, இல்லாதது, வீங்க இருக்குது, வீங்கலை, இல்லை ஃபாலிகுலரா, இல்லை செப்டிக்கா, இல்லை ஹைப்பர்ட்ராஃபிடா, பெயின்ஃபுல்லாக, பெயின்லெஸ்ஸாக, இப்படி நாங்கள் எல்லாத்தையும் அதில் இந்த ஒரு ஸ்மால் டார்ச்சிலே இதை பார்த்து உங்களால் டயக்னோஸ் பண்ண முடியும். இருக்கக்கூடிய ஒரு ஈஸியஸ்ட் கேஸுன்னு சொல்லலாம். ஹோமியோபதியை பொறுத்த மட்டும் ஈவன் எந்த ஜூனியர் டாக்டராக இருந்தால் கூட இதை நல்லா பண்ணுவாங்க. ஆனால் என்ன இதில் பெரிய ஒரு ரகசியம் அப்படின்னா, கேஸு முதல்ல டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் பார்த்துருவோம், டயக்னோசிஸ் பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிடுவோம். இது தானே டாக்டர் எல்லா டாக்டரும் பண்ணுறாங்க. ஹோமியோபதி டாக்டர்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹோமியோபதிக் டாக்டர்ஸு உனக்கு சில்லுன்னு தண்ணி குடித்தா உனக்கு வலிக்கிறதா, இல்லை சூடாக தண்ணி குடித்தா உனக்கு சுமாராகுதா, இல்லை முழுங்கும் போது வலிக்குதா. சிலவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தான் இருக்கும் டான்சில் ஸ்வெல்லிங், ஆனால் கொஞ்சம் கூட முழுங்க முடியாது. ஸோ அது மாதிரியாக இருக்கிற ஒரு டைப் இருக்குது. இன்னொன்று பெருசாக வீங்கி இருக்கும், 2 பக்கம் 2 நெல்லிக்காய் வச்சு அடைச்ச மாதிரி 2 சைடில் இருக்கும். ஆனால் பேஷண்ட்டுக்கு முழுங்கத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே போதுன்னுவாங்க. இது ஒரு பெக்குலியாரிட்டி. இன்னொன்று பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், வாயில் வச்சுக்கிட்டே இருக்கும், இன்னும் முழுங்கவே மாட்டேன். அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க இந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்குதுங்க ஒரே இட்லியை வச்சுக்கிட்டு அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வாய்க்குள்ளேயே இருக்குது, அந்த குழந்தைக்கு முழுங்கிறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால தான் அந்த குழந்தை வாயிலே வச்சு அதுக்கே வச்சுட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை நாங்கள் கண்டுபிடிப்போம். சுடு தண்ணி குடித்தா பெட்டராக இருக்குதா, இல்லை ஐஸ் வாட்டர் குடித்தா டான்சிலைட்டிஸ் பெட்டராக இருக்கிற கேஸஸும் இருக்குது. ஸோ அது நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆமாம், இது எல்லாமே சில பெக்யூலியாரிட்டிஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இது மாதிரி அந்த பேஷண்ட்டை ஒரு டீப்பாக, அதாவது பொதுவாக இது 100 கேஸுக்கு எல்லாம் டான்சிலைட்டிஸு எல்லாத்துக்கும் ஒரே மருந்து எழுது கடையில் வாங்கிக்கோ, இப்படி ஹோமியோபத்ஸ் சொல்கிறதில்ல, சொல்ல முடியாது. காரணம், we the homeopaths treat
த இண்டிவிஜுவல் மோர். என்னன்னு கேட்டால், இந்த இண்டிவிஜுவல்னு சொல்லும்போது அந்த டான்சிலைட்டிஸும் வந்துடும். நீங்கள் டான்சிலைட்டிஸ் கூட சேர்ந்து இருக்கிற காது வலி, இதோட காது வலி, இல்லை அவங்களுக்கு இருக்கிற நேசல் கம்ப்ளைண்ட்டு, இதுவும் கூட இதை ட்ரீட் பண்ணால் இதுவும் கூட நீங்கள் சொல்லலைனா கூட அது சேர்ந்தே நல்லாயிடும். ஏன்னா இதுக்கு ஏன்னா இது டான்சிலைட்டிஸ்க்கு மாத்திரம் கொடுக்காம அவருடைய பர்சனாலிட்டிக்கும் சேர்த்து அப்சர்வ் பண்ணுவாங்க பாருங்கள் டாக்டர்ஸு. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய பெரிய சீக்ரெட்டு. அதுதான் வந்து டெக்னிக் ஆஃப் த டாக்டரும் கூட. இது வந்து பழக்கம், எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டரு பேஷண்ட்டு வந்து உட்கார்ந்த உடனே அவன் எப்படி உட்காடுறான், எப்படி பேசுகிறான், எப்படி கம்ப்ளைண்ட்டை சொல்கிறான், இல்லை பேசிகிட்டே இருக்குமா டாக்டர்கிட்ட அப்படி எப்படி முழுங்கிட்டே இருக்கிறான், இது எல்லாமே கவனிப்பாங்க. அதனால தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இஎன்டின்னு போட்டிருக்கும். எதுக்கு மற்றதுக்கெல்லாம் இப்போ தைராய்டுக்கு வந்துட்டு எண்டோக்ரைனாலஜியில் தனியாக போட்டிருப்பாங்க. இப்போ ஆர்த்தோன்னா அதுக்கு தனியாக போட்டிருப்பாங்க, தனித்தனியாக இருக்கும். ஆனால் தொண்டையை மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டன் அப்படி வராது, த்ரோட்டு. இயர், நோஸ் அண்ட் த்ரோட்டு மூணுத்தையும் சேர்த்தா மாதிரி தான். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் முதல்ல வரும், மீதி 2 ப்ராப்ளத்தை கூட சேர்த்துக்கும். இது முதல்ல வந்துச்சுன்னா பின்னாடி இது 2த்தையும் ஒன்றாக சேர்த்துக்கும். அதனால் ஒன்று முதல்ல வரும், மீதி 2ம் ஃபாலோ பண்ணி வர்றதுனால இயர், நோஸ் அண்ட் த்ரோட்டை ஒன்றாக ஒரே டிபார்ட்மெண்ட்டில் போட்டு தான் கவனிக்குது. இதைத்தான் ஹோமியோபதி டான்சிலைஸ் ஒன்றை ட்ரீட் பண்ணினாலே மற்ற 2ம் உனக்கு அது குணமாகிவிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சீக்ரசி. இது வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு டாக்டரால் அதை டக்குன்னு அவரால் பார்க்க முடியும். அவங்களுக்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் ட்ரக்குனால் அதை அவங்களால ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கு கேரளா ஸ்டேட்லேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே கரெக்டாக ஹோமியோபதி டாக்டர்கிட்ட அவங்க ஓடிடுவாங்க, நியரஸ்ட் டாக்டர்கிட்ட. அன்லஸ் இட் இஸ் செப்டிக் அண்ட் இட் இஸ் காட் 104 டெம்பரேச்சர் அந்த மாதிரிலாம் வந்துடுது அப்படின்னு சொன்னால் மாத்திரம்தான் அவங்க அந்த டான்சிலைட்டிஸ் ஆப்ரேஷன், அதுக்காக ஆப்ரேஷனுக்கு எதிரிகள் அல்ல ஹோமியோ டாக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியணும். ஏன்னு கேட்டால் அது வரைக்கும் லேட் பண்ணிவிட்டு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பேஷண்ட் இஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட், ஓகேவா? ஸோ அதனால் அந்த டேஞ்சரஸ் கண்டிஷனுக்கெலாம் போகாத. ஆனால் பேஷண்ட்டோட பெற்றோர்களுக்கு அதை வந்து அறிவுறுத்துவாங்க. 1.5 monthஸில் நல்லாயிரும், 2 monthஸில் நல்லாயிடும், 3 monthஸில் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கிவன் டைமில் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அந்த டான்சிலைட்டிஸ் முழுக்க நல்லாகி விடும். ஸோ அதனால தான் எல்லா குழந்தைங்களுக்கும் டான்சிலைட்டிஸ் வந்தாலும் இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி ஓடுற ஒரு முதல் இடம் எதுவானாக்கா அது ஹோமியோபதி டாக்டராக தான் இருக்கும். அதனால தான் இன்று வரையில் டான்சிலைட்டிஸ்க்கு நான் ஹோமியோபதி அப்படிங்கிற பெயர் நிலவி வருகிறது. அது மாத்திரமில்லை, வரும் முன் காப்போம் அப்படிங்கிறதும் இதில் இருக்கிற ஒரு பெரிய சீக்ரெட். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். Thank you.